மெய்ஞானத்தை மிஞ்சும் அளவிற்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலத்துல இயல்பா வரக்கூடிய தூக்கம் வராம பலரும் தவிக்கிறாங்க. தூக்கம் என்பது ஒரு அற்புதமான இயற்கை மருந்து. நிறைய பேருடைய மனம் இன்றைக்கு அமைதி இல்லாமல் தவிக்கின்றது. மனம் அமைதியா இருந்தா மட்டும்தான் நமக்கான தூக்கம் வரும். மனதில் ஆயிரம் தேவையற்ற சிந்தனைகளை வைத்துக் கொண்டு யாராலும் அமைதியான ஒரு தூக்கத்தை தூங்க முடியாது. ஒரு இரவு தூக்கம் நமக்கு கெடுகின்றது என்றால் அது பல விதங்களில் நம்மை பாதிக்கும். மன சஞ்சலம், மனக்குழப்பம், மனக்கவலை இவை எல்லாம் எந்த அளவிற்கு நம்முடைய மனதில் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அவைகள் நம்முடைய தூக்கத்தை பாதிக்கும். ஆழ்ந்த வருத்தம், அதீத சந்தோஷம், கட்டுக்கடங்காத கற்பனை, எதிர்கால எதிர்பார்ப்பு இவை அனைத்தும் நம்முடைய தூக்கத்தை சிதறடிக்க கூடியவைகள். இதனாலதான் எது நடந்தாலும் அது நன்மைக்கே அப்படின்ற ஒரு மனப்பான்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த விதமான மனப்பான்மை நம்முடைய மனதை அமைதியடைய செய்யும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் சரியாக கையாள நாம் தவறிவிட்டால் அது நம்முடைய இரவு நேரங்களில் வெளிப்பட்டுவிடும். நாம இன்றைக்கு இன்பம்னு நினைச்சு ஓடிட்டு இருக்கிற சில விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு துன்பமானதாக மாறிவிடும். இன்பம் துன்பம் ரெண்டுமே வாழ்க்கையுடைய யதார்த்தம் அப்படின்னு புரிஞ்சு வாழ்றவங்கள எந்த ஒரு துன்பமும் எதுவும் செய்யாது அப்படின்றது தான் நம்முடைய வள்ளுவர் வாக்கு. நம் தேவைகளை குறைத்துக் கொண்டு இயல்பான யதார்த்தமான ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்தால் மட்டுமே நமக்கான தூக்கமும் நமக்கான வாழ்வும் நமக்கு கிடைக்கும். இன்பம் துன்பம் இரண்டையும் நாம பெருசா எடுத்துக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் நம் வள்ளுவர் இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இலன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது இன்பமானதை விரும்பாதவனாய் துன்பம் இயற்கையானது என்று தெளிந்திருப்பவன் துன்பம் வந்தபோது அந்த துன்பத்தினால் துன்பம் உறுவது இல்லை. நன்றிகள்.